இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்களால் புகை மண்டலமாக காட்சியளிக்கும் காசா. தாக்குதலில் இருந்து தப்ப இடம்பெயரும் பாலஸ்தீன மக்கள். இரண்டு மக்களவை தொகுதிகள் மட்டுமே உள்ளதால் அருணாச்சல பிரதேசத்தை புறக்கணித்தது காங்கிரஸ். 5125 கோடி ரூபாய் நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய பின்பு பிரதமர் மோடி பேச்சு. பீகார் தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டில் இந்தியா கூட்டணி கட்சிகளிடையே நீடிக்கும் இழுபறி முடிவுக்கு வருமா? நாளை மறுநாள் பாட்னா செல்கிறார் ராகுல் காந்தி. நாடெங்கும் அமலுக்கு வந்தது ஜிஎஸ்டி வரி குறைப்பு. சோப் முதல் கார்கள் வரை பல்வேறு பொருட்களின் விலை குறைந்தது. ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்ட பிறகு ஆவின் பால் பொருட்களின் விலை குறைக்கப்படாதது ஏன்? தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. ஜிஎஸ்டி வரி குறைப்பின் பலன்களை ஆவின் நிறுவனம் மக்களுக்கு அளிக்காமல் ஏமாற்றுவதாக பால் முகவர் சங்கம் குற்றச்சாட்டு. விலை குறைக்காவிடில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். சென்னை ஒன் செயலியை தொடங்கி வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். மாநகர பேருந்து, மெட்ரோ, மின்சார ரயிலில் பயணம் செய்ய ஒரே செயலியில் டிக்கெட் எடுக்க வசதி. சென்னையில் 1231 செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதல்வர் ஸ்டாலின். மேலும் 2417 காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று உறுதி. சென்னையில் அமமுக பொதுச் செயலாளர் தினகரனுடன் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சந்திப்பு. சென்னை அடையாறில் உள்ள தினகரன் இல்லத்தில் சுமார் 1.5 மணி நேரம் பேச்சுவார்த்தை. தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் டெல்லி பயணம். பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவை சந்திக்க உள்ளதாக தகவல். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் துரைமுருகன் விடுவிப்பை ரத்து செய்த உத்தரவுக்கு இடைக்கால தடை. சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தது உச்சநீதிமன்றம். தாவேகா தனித்து போட்டியிட்டால் திமுகவுக்கு தான் சாதகம் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கருத்து. அதிமுக கூட்டணிக்கு விஜய் வர வேண்டும் என்றும் அழைப்பு. தாவேகா தலைவர் விஜய்க்கு பின்னால் பாஜக இருப்பதாக சபாநாயகர் அப்பாவு குற்றச்சாட்டு. மத்திய அரசே சிலரை கட்சி தொடங்க வைத்து ஆட்சிக்கு நெருக்கடி தருவதாக விமர்சனம். மத்திய அரசே சில பேர்களை கட்சி ஆரம்பிக்க சொல்லி அதன் மூலம் இந்த ஆட்சிக்கு நெருக்கடி கொடுக்கலாம்னு பார்க்க மக்கள் தெளிவா இருக்காங்க, படிச்ச. அதனால பின்புலத்தில் அவங்க இருக்க தைரியத்தில் அந்த அகண்டையில பேசுறது மாதிரி பல பேர் சொல்றாங்க. சிஎம் சார் போட்டு பாருங்களா அப்படின்னு சொன்னதுல இருந்தே தெரியுது அவங்க தான் இயக்குறாங்க இவரு.
திருவாரூரில் தாவேக தலைவர் விஜய்க்கு கிரேன் மூலம் மாலை அணிவித்த விவகாரம் பொதுமக்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதாக தாவேக மாவட்ட தலைவர் உட்பட 4 பேரின் மீது வழக்கு பதிவு. சென்னையில் புதிய உச்சம் தொட்டது ஆபரண தங்கத்தின் விலை. ஒரே நாளில் 1120 ரூபாய் உயர்ந்து 83,440 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தொடர் கனமழையால் பிரான்ஸ் நாட்டில் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு. மைதானத்தில் மழைநீர் தேங்கியதால் கால்பந்து, ரக்பி விளையாட்டுப் போட்டிகள் ஒத்திவைப்பு. வடக்கு பிலிப்பைன்ஸை தாக்கிய சூறாவளியால் பல்வேறு இடங்களில் வெள்ளம், நிலச்சரிவு. ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றம். Grabe, ang dito nun. தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என மாநிலம் முழுவதும் உறுதிமொழி. கொள்கை படையாய் திரண்ட மக்களுக்கு நன்றி என முதல்வர் ஸ்டாலின் பதிவு. சென்னையில் வரும் 25ஆம் தேதி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா. தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி பங்கேற்க உள்ளதாக அரசு செய்தி தொடர்பாளர் அமுதா பேட்டி. மானாமதுரை சிப்காட் வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் மருத்துவக் கழிவு ஆலைக்கு எதிர்ப்பு. அதிமுகவினர் 500க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டம். அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்துடைய நிர்வாகிகள் அண்ணன் சகோதரி கற்பகமிடம் இறுதி. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே 278 ஏக்கரில் சிப்காட் அமைக்க மக்கள் எதிர்ப்பு. இடத்தை அளவீடு செய்ய எதிர்ப்பு தெரிவித்த பெண்கள் உள்ளிட்டோரை கைது செய்தது காவல்துறை. கிராம உதவியாளர் பணி நியமனத்தில் வயது வரம்புகளில் தளர்வுகளை அறிவித்தது தமிழக அரசு. அனைத்து பிரிவினருக்கும் வயது வரம்பில் தலா 2 ஆண்டுகள் உயர்வளிக்க உத்தரவு. சென்னகேசவ பெருமாள் கோவிலில் இருந்து புறப்பட்ட திருக்குடை ஊர்வலம் கவுனி தாண்டும் நிகழ்வு. திருக்குடை ஊர்வலத்தை காண திரண்ட மக்கள். பாகிஸ்தானுக்குள்ளேயே தாக்குதல் நடத்திய அந்நாட்டு விமானப்படை. பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கருதி குடியிருப்புகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் சுமார் 30 அப்பாவிகள் உயிரிழப்பு. மூன்று ஆண்டுகளாக நீடிக்கும் ரஷ்யா உக்ரைன் போர். வீரர்கள் உயிர் பலியை தடுக்க தானியங்கி வாகனங்கள் மூலம் தாக்குதல் நடத்த தொடங்கிய உக்ரைன்.
நேபாளத்தை தொடர்ந்து பெருவிலும் அரசுக்கு எதிராக வெடித்த ஜென்சி இளைஞர்களின் போராட்டம். தலைநகர் லிமாவில் காவல்துறையினர் போராட்டக்காரர்களிடையே தள்ளுமுள்ளு. குஜராத் மாநிலம் போர்பந்தர் அருகே அரிசி ஏற்றி வந்த கப்பலில் தீ விபத்து. நெடுக்கடலில் பற்றிய தீயை அணைக்க கடலோர பாதுகாப்பு படையினர் தீவிரம். பெங்களூருவிலிருந்து வாரணாசி சென்ற விமானத்தில் விமானி அறையின் கதவை பயணி திறக்க முற்பட்டதால் பதற்றம். கழிவறை என நினைத்து பயணி தவறு செய்ததாக விளக்கம்.